வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்சரு அப்புறம் வயிற்றுப்புண் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இதை எதனால் உருவாகுது, இதை தவிர்க்கிறது எப்படி அப்படிங்கிற இதை நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி நம்மளுடைய வீடியோக்குள்ளே போவோம். சரி, அல்சர் இல்லை அல்லது இந்த வயிற்றுப்புண் எதனால் ஏற்படுது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் காரணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நேரத்துக்கு சாப்பிடாது, இன்னொன்று நேரம் தவறி சாப்பிடுவது. இந்த நேரத்துக்கு சாப்பிடாதும் நேரம் தவறி சாப்பிடுவதனால என்ன உருவாகும்னா, நம்முடைய வயிற்றில் ஒரு சில அரிப்புத்தன்மையுடைய ஒரு அமிலம் உருவாகும். அந்த அமிலம் நம்ம நாள்பட நம்மளுடைய இறப்பையில் ஒரு சில கிருமிகள் உருவாகி புண்ணாக நமக்கு உருவாகும். அப்படி உருவாகும்போது நம்ம மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவில் உள்ள அந்த நெஞ்சு குழியில் ஒரு வித பெயின் ஏற்படும். இதுதான் ஒரு ஆரம்ப அறிகுறின்னே சொல்லலாம். இது இன்னும் எதனால் இந்த நோய்கள் ஏற்படுதுன்னு இன்னும் ஆழமாக டீப்பாக யோசித்து பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், உதாரணத்துக்கு நான் என்னுடைய சிறு வயதில் நான் ஒரு 3-4 வயசுலாம் இருக்கிற வரைக்கும் அந்த காலங்களில் நான்வெஜ் இருந்தாலும் சரி, இட்லி தோசை இது மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்தாலும் சரி, ஒரு தீபாவளி பொங்கல் இல்லை மாதத்துக்கு ஒருக்கு தான் இந்த தோசை இட்லி இது மாதிரி ஐட்டங்கள், அப்புறம் நான்வெஜ்ஜான சிக்கன் மட்டன் இது மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த நல்லது உள்ளது, அதாவது விசேஷ நாட்களில் தான் அதிகமாக எடுத்தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த இட்லி தோசை இந்த நான்வெஜ் இதுதான் முக்கியமான உணவுப் பொருளாக பார்க்கப்படுது. அதுலேயும் இந்த நான்வெஜ்ஜு இது மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றது நம்மளுடைய வயிற்று செரிமான பிரச்சனை ஏற்படும். அந்த வயிற்று செரிமான பிரச்சனை நம்மளுடைய செரிமானம் ஆகக்கூடிய மிஷினை செரிமானம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் இந்த அல்சர் பிரச்சனை ஏற்படும். இன்னொன்று, இந்த இட்லி தோசை இது மாதிரி ஐட்டங்கள் எப்படின்னா, அந்த காலத்தில் ஏதோ ஒரு விசேஷ நாட்களுக்கு வச்சாங்க. ஆனால் இப்போ கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் டெய்லி இட்லி தோசை தான் அது அதிகமாக சாப்பிட்றாங்க. ஒரு சில டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புளிப்புத்தன்மை ஆகக்கூடிய பொருளான இந்த மாவு ஐட்டங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி விஷயங்களை ஓரளவுக்கு தவிர்த்துட்டாலே இந்த மாதிரி அல்சர் வயிற்றுப்புண் அப்படிங்கிறத நம்ம மேக்சிமம் தவிர்க்கலாம். இன்னொன்று, டேஸ்டியாக சாப்பிடணும் அப்படின்னு ஜங்க் ஃபுட்டு, அதாவது சிக்கன் ரைஸு, பிரியாணி, காரசாரமாக ஸ்பைஸியாக சாப்பிடணும் அப்படின்ட்டு சிக்கன், அப்புறம் சில்லி சிக்கனு இது மாதிரி ஐட்டங்கள் நிறையா சேர்க்கறதுனால அந்த மசாலா ஐட்டங்கள் பல ஊர்ல எல்லா மசாலையும் சேர்த்து சமைச்சிருவாங்க, ஸ்பைசிக்காக சமைக்கணும் அப்படிங்கிற வேண்டி. அது மாதிரி உணவுகளை நம்ம டெய்லியும் எடுத்துக்கிறதுனால அதனாலும் அந்த வயிற்றுப்புண்ணாகிறது அளவு இன்க்ரீஸ் ஆகத்தான் ஆரம்பிக்கும். அதை நம்ம எப்படி குறைக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அந்த வயிற்றுப்புண்ணை நம்ம கண்டுக்கிறாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நாள்பட அது அல்சராக மாறிடும். அதனால் ஸ்பைசியை விரும்பாமல் வயிற்றுக்கு நல்ல சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு குறைவாக, அதாவது காரங்கள் குறைவான முறையில் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு இந்த வயிற்றுப்புண்ணு இருப்பதை தவிர்க்கலாம். சரி, இந்த வயிற்றுப்புண்ணு ஏற்பட்டுருச்சு, அதை தவிர்க்கிறதுக்கு என்ன நடைமுறை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வயிற்றுப்புண்கள்
இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம உடம்பு அதிகமாக ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு டெய்லி இளநீ சாப்பிட்லாம். மதியம் டைம் வந்துட்டு நம்ம அதிகமாக மேக்ஸிமம் வந்து தயிர் சாதம் எடுத்து சாப்பிட பழகிக்கணும். உங்கள் ஏரியாவில் கிடைச்சா கத்தாழை ஜூஸு இது மாதிரி ஐட்டங்கள் வந்துட்டு நம்மளுடைய டெய்லி உடைய அன்றாட உணவு அதாவது காலை பொழுதில் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா இன்னமும் நல்லா இருக்கும். அதே போல் வெந்தயம்னு சொல்லுவோம். அந்த வெந்தயங்கிறது வந்துட்டு வெயில் காலங்களில் வந்துட்டு அப்போ உள்ள காலங்களில் நான் என்னுடைய சிறிய வயதில் வந்துட்டு வீட்டுகளில் வந்துட்டு வெயில் காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா வெந்தய களி கிண்டி தருவாங்க. அது வந்துட்டு நம்மளுடைய உடம்புடைய ஹீட்டை தணிக்கும். இன்னொன்று மலச்சிக்கல் ப்ராப்ளத்தையும் வந்துட்டு நமக்கு தவிர்க்கும். ஆனால் இப்போ உள்ள காலங்களில் அந்த வெந்தய களியினால என்னென்னுங்கிற இதுவும் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு. இப்போது அதை வந்துட்டு இந்த அல்சர் அண்ட் வயிற்றுப்புண் உள்ளவங்க வந்துட்டு இந்த இது மாதிரி சாப்பிட முடியாட்டாலும் நைட்டு அந்த வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் அந்த வெந்தய தண்ணியை குடித்தாலும் கூட நம்ம உடம்புடைய கூலிங் வந்து அதிகமாகும். அதிகமான ஹீட்டாகக்கூடிய நம்ம உடம்பாக இருந்தாலும் கூட அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால தான் வந்துட்டு இது மாதிரி வெந்தய தண்ணி சேர்த்துக்கணும், இளநீ அதிகமாக சேர்த்துக்கலாம். மெயினாக நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்த்தோம்னா காலையில் மேக்ஸிமம் வந்துட்டு எல்லோரும் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். ஆனால் அந்த டீயை வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு சில அரிப்புத்தன்மை இருக்கும். அதாவது அரிப்புத்தன்மைன்னா வயிற்றில் வந்துட்டு புண்ணு ஏற்படுத்தக்கூடிய சில இது அதில் வந்து இருக்கும். அதனால் வந்துட்டு டீயை பால் இதை வந்துட்டு தவிர்க்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. இன்னும் மெயினான ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா எண்ணெயில் பொரிச்ச பொருட்கள், அதாவது வடை, அப்புறம் சிக்கன் 65 இது மாதிரி வந்து நம்ம வந்துட்டு அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் தான். ஆனால் அதை வந்துட்டு நம்ம உடம்பு சரியாகணும்னா நம்ம வாயை கட்டி போட்டு அந்த இதை சாப்பிடாமல் இருந்தோம்னா நம்மளுடைய அந்த அல்சர் பிரச்சனையை தவிர்க்க முடியும். இது மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு பத்தியம் சொல்லக்கூடிய முறையில் வந்துட்டு கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா இந்த வயிற்றுப்புண்ணு ஏற்படுவதை வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியும். இன்னொன்று, வாரம் ஆச்சுன்னா தலைக்கு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா அந்த வயிற்றுப்புண்ணு ஏற்படுவதை வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியும். ஏன்னா அந்த நம்ம உடம்புடைய ஹீட்டு வந்துட்டு ஓரளவு குறையும். படிப்படியாக குறைஞ்சி அந்த புண்ணுடைய அளவும் வந்துட்டு லெவலாக குறைய ஆரம்பிக்கும். இன்னொன்று, இந்த வயிற்றுப்புண் உள்ளவங்க வந்துட்டு அதிகமாக கோவப்பட வேண்டாம். இது வந்து தனிப்பட்ட கருத்தாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு, எதையாச்சும் போட்டு நம்ம மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டு இருந்தோம்னா இது மாதிரி பிரச்சனைகளை வந்துட்டு இது விடுபடுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இன்னொன்று, மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தோம்னா தூக்கம். இந்த தூக்கம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையில் ஏகப்பட்ட பிரச்சனையில் வந்து நம்ம விடுபட முடியும். இந்த அல்சர் பிரச்சனை, அதாவது இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய இந்த நெஞ்சுக்குழியில் ஏற்படக்கூடிய பெயினை வந்துட்டு சாதாரணமாக எடுத்துக்கூடாது. வயசாயிடுச்சுன்னா ஒரு சில பேருக்கு அந்த இடத்துல பெயின் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு அல்சர் பெயின் தானா, இல்லை வாயுவினால் ஏற்படக்கூடிய பெயினா, இல்லை ஹார்ட் அட்டாக்கா அப்படிங்கிறக்கூடிய இரண்டுக்குள்ள வித்தியாசம் இல்லாமல் தெரியும். அதனால் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் கூட அது சாதாரண வாயு பிரச்சனை தான் அப்படின்னு நினச்சிட்டு ஆஸ்பத்திரியில் போயிட்டு ஏதோ வாயு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்குரிய டேப்லெட்ஸ் மட்டும் சாப்பிட்ருவோம். ஆனால் அது ஹார்ட் அட்டாக்கு கூட இருக்கலாம். அதனால் இது மாதிரி விஷயங்களை வந்துட்டு தவிர்க்கணும்னா, அல்சர் தவிர்க்கணும்னா அதுக்கு வந்துட்டு உணவு பழக்க வழக்கம் மாற்றிக்கணும். நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு இருக்கணும். இதை கடைபிடிச்சாலே வந்துட்டு நம்ம அல்சர் பிரச்சனைலேருந்து விடுபட முடியும். அல்சர், வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைலேருந்து விடுபட முடியும். அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு விரதம் அப்படிங்கிற முறையை வந்துட்டு கடைபிடிச்சிட்டு வந்தாங்க.
அந்த காலத்தில் நான்வெஜ் சாப்பிட்றதே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த விரதம் அப்படிங்கிறத வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. எப்படின்னா கார்த்திகை விரதம், அப்புறம் பிரதோஷ விரதம், அமாவாசை விரதம், சிவராத்திரி விரதம், இப்படி நிறைய விஷயங்களை வந்துட்டு கடைபிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. அது வந்து நமக்கு வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு சாமிக்கு விரதம் இருக்கணும்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுவும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு தான். எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம டெய்லி முட்டை, கறி, மீன் இப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய வயிறு வந்துட்டு செரிமான பிரச்சனைக்கு உள்ளாகும். அதை தவிர்க்கணும்னா இது மாதிரி விரதங்கள் இருந்து, அதாவது நம்மளுடைய மனதையும் வாயையும் கட்டி போட்டு அதிலிருந்து மீள வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையும் வந்துட்டு கடைபிடிச்சாங்க. அதை இப்போ உள்ள நம்ம ஜென்ரேஷன் வந்துட்டு கடைபிடிச்சா இன்னமும் வந்துட்டு சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.